என்னோடய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சானிட்டரி நாப்கின். இதை பேசுகிறதுக்கே எல்லோரும் தயங்குவாங்க, கூச்சப்படுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஆனால் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ செலவு பண்ணி இன்றைக்கி அமர்ந்திருக்கிறவங்களுக்கு தெரியும். ஃபோட்டோகிராஃப்லேருந்து ஒரு ஃபுட்டுலேருந்து திருமண மண்டபம் எல்லாமே ஃப்ரீ சூட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த 2 மனங்கள் இணைவதே எதற்குன்னா அடுத்து அவங்களுடைய தாம்பத்தியம் இனிய இல்லறமாக இருக்கணும். 1 வருடம் 2 வருடம் ஆனதுமே அடுத்து இந்த சமுதாயம் அவங்கக்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஏதாவது விசேஷம் இருக்கா, அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா, மாசமாக இருக்காங்களா, இது அடுத்த பரிணாமத்துக்கு அந்த பெண் வரணும். அதுக்கு ஆணுக்கும் பொறுப்பு இருக்குது, பெண்ணுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆனால் பெண்ணுக்கு மட்டும்தான் பிரச்சனை அதிகமாக இருக்குது. அவளுக்கு கர்ப்பப்பை ஒன்று இருக்கிறதுனால அந்த மாதம் அந்த பீரியட்ஸ் ஆன பிறகு அவளோட வேதனையை பார்த்தா மட்டும் அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதற்கு காரணம் என்னவாக இருக்கணும்? 2008 எனக்கு இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது.